சொல்லுங்க. இன்றைய சர்வதேச முக்கிய செய்திகள். 2026 சுவிஸ் திரைப்பட விருதுகள் விழாவில் லேட் ஷிஃப்ட் சிறந்த திரைப்படமாக தேர்வு. சுவிஸ் இத்தாலிய திரைக்கதை எழுத்தாளரும் இயக்குனருமான பெட்ரா வோல்ப் இயக்கிய ஹெல்டின் எனப்படும் லேட் ஷிஃப்ட் திரைப்படம் 2026 ஆண்டுக்கான சுவிஸ் திரைப்பட விருதுகள் விழாவில் இந்த ஆண்டின் சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சூரிச்சில் நடைபெற்ற இந்த விருது வழங்கும் விழாவில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. லியோனி போஷ் நடித்துள்ள இந்த திரைப்படம் லயோனல் பேயரின் இலக்கிய தழுவலான லா கேஷ் நிக்கோலஸ் ஸ்டைனரின் கருப்பு வெள்ளை திரைப்படமான சி கிளாபென் ஆன் ஏஞ்சல் ஹெர்ட்ரோவாக் மேரி எல்சா ஸ்குவால்டோவின் வரலாற்று நாடகமான ஆப்ராஸ்லே கார்ப்ஸ் மற்றும் பீட் பாம்கார்ட்னரின் பேக்கர் டிராமா ஆகிய திரைப்படங்களை தோற்கடித்து இந்த விருதை பெற்றுள்ளது. 1.7 மில்லியன் சுவிஸ் பிராங்க் மதிப்புள்ள சொகுசு கார்கள் திருட்டு மூவர் கைது. சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் மற்றும் துர்காஃப் மாகாணங்களில் சுமார் 1.7 மில்லியன் சுவிஸ் பிராங்க் மதிப்புள்ள சொகுசு கார்கள் மற்றும் வாகன உரிமத் தகடுகள் திருடப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக பிரான்ஸை சேர்ந்த 3 பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 31 வயதுடைய பெண் ஒருவரும் 24 மற்றும் 43 வயதுடைய 2 ஆண்களும் அடங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 12 டோன் கிட்காட் சொக்லட் லொரியுடன் திருட்டு. நெஸ்லே அதிர்ச்சி. ஐரோப்பாவில் இருந்து விநியோக மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட 12 டோன் எடையுள்ள கிட்கேட் சொக்லட் பார்கள் லொரியுடன் சேர்த்து கடந்த வாரம் திருடப்பட்டுள்ளதாக சுவிஸ் உணவு நிறுவனமான நெஸ்லே அறிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.